இன்னைக்கு எபிசோட்ல ரோகிணி தங்க இடமே இல்லாம ஒரு கடினமான நிலைமையோட ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அவங்க தன்னோட நெருங்கிய தோழி வித்யா வீட்டுக்கு போய் அடைக்கலம் கேட்கிறாங்க. ஆனா வித்யாவோட கணவரும் முத்து அண்ணன் என்னோட ஃப்ரெண்ட், அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல இனிமே பிரச்சனை வரக்கூடாது, எந்த தடவையாவது என் பேச்ச கேளுன்னு வித்யாவிடம் உறுதியா சொல்றாரு. ரோகிணியை வீட்டுல தங்க விட மறுக்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி மனம் உடைஞ்சு வித்யா வீட்டை விட்டு வெளியேறுவாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு போய் மறுபடியும் அடைக்கலம் கேட்கறாங்க. ஆனா பார்வதி உதவியாக பணம் மட்டும் கொடுத்து என்னால தங்க வைக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுறாங்க. இதனால ரோகிணிக்கு இன்னொரு ஏமாற்றம். எல்லா கதவும் மூடப்பட்ட நிலையில கடைசியா ரோகிணி சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க. ஆச்சரியமா சிந்தாமணி தான் ரோகிணிக்கு அடைக்கலம் கொடுக்க சம்மதிக்கிறாங்க. இந்த முடிவு ரோகிணி வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் மனோஜ் இரவுல ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவுல எல்லாரும் அவங்கள சுற்றி நின்று இவ்வளவு படிச்சிருக்க, கப்பு மெடல்லாம் வாங்கியிருக்க, ஆனா கொண்டாட்டிய ஒண்ணு ஏமாத்துறது கூட கண்டுபிடிக்க தரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. சுத்தி நின்று சிரிக்கிறாங்க. நீ உன் மனைவிக்கு இரண்டாம் தாரமா கேட்டு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மீனா முத்துவிடம் நடந்த உண்மையை ஏன் மறைச்சேன்னு சொல்லி காரணத்தை சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா முத்து அந்த உண்மையை ஏற்க முடியாம மனசுக்குள்ள இன்னும் கோபத்தோட இருக்கிறாங்க. இந்த நிலையில ரோஹிணிக்கு கிடைத்த அடைக்கலம் மனோஜின் மனநிலைமையை மாற்ற போகுதா? மீனா முத்து உறவு சமாதானம் ஆகுமான பெரிய எதிர்பார்ப்போட இன்றைய எபிசோடு முடிவடைகிறது.